வணக்கம் சார். இந்தியன் நாலேஜ் சிஸ்டம்க்குள்ள ஃபர்ஸ்ட் தமிழ் பாட்காஸ்ட்ல உங்கள வரவேற்கிறோம் சார். வணக்கம். வணக்கம். ஸோ இப்ப இந்த பாட்காஸ்ட்ல நம்ம பேசப்போற டாபிக் வந்து இந்தியன் நாலேஜ் சிஸ்டம். அதாவது நமக்குள்ள இந்தியன் ஸ்டைல்ல தமிழ்காரவங்களுக்குள்ள கான்ட்ரிபியூஷன் என்ன இருந்துச்சு? ஆர்க்கிடெக்சர் விதமா இருக்கட்டும், ஸ்டடீஸ் விதமா இருக்கட்டும், சொல்லிக் குடுக்குற விதம், அதுல ஆட்சி பண்ண விதம், அது எல்லாத்துலயுமே இப்போ உள்ள டைம்ல நெறைய விஷயம் அப்ளிகபிளா இன்னுமே இருக்குது. ஆனா, அது நெறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா, அது வந்து அந்த டைம்லயே அப்படியே மறைச்சுட்டாங்க அத. ஸோ அத வந்து ஸ்டூடண்ட்ஸ் வரைக்கும் எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம்? வேற அத எப்படி இன்னும் பரப்பலாம் எல்லார்கிட்டயும் அப்படின்ற மாரி. தமிழ் வந்து ஒன் ஆஃப் தி ஏன்ஷியன்ட் லாங்குவேஜ் ம். இல்லையா? ம். அதாவது சான்ஸ்கிரிட்டும், தமிழும் கிளாசிக்கல் லாங்குவேஜ்ன்னு சொல்லுவாங்க. பழைய பழைய லாங்குவேஜ். அதனால தமிழுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்கு. ம். மொஹஞ்சதாரோ, ஹரப்பா நாகரிகத்த எடுத்துக்கிட்டா, அது திராவிடியன் நாகரிகம்னு சொல்லுவாங்க. ஓகே. திராவிட நாகரிக மொழி குடும்பத்துக்கு தலைமை வந்து தமிழ் தான். ம். அப்படி இருக்கும்போது அதிலிருந்து ஒரு தென்னிந்தியாவை பொறுத்தமட்டில ம். முக்கியமா ஒரு 6 மொழிகள் அதுல இருக்குது. ம். அது போக நிறைய ஈவன் அ பலுசிஸ்தான்ல கூட ஆ. தமிழ் சேர்ந்த வார்த்தைகள் அங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி, அங்க ஒரு ம். சின்ன குடும்பங்கள் வந்து அந்த தமிழ ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு ம். சொல்றாங்க. ஸோ, தமிழ் ஆஸ் அ லாங்குவேஜ் அது வந்து ம். எல்லா இடமே ஏற்கனவே பரவி இருக்கு. ம். இப்ப இந்தியன் நாலேஜ் சிஸ்டம்ன்னு சொல்லும்போது, ம். ஒரு லாங்குவேஜ்க்கு உள்ள இது மொழியில உள்ள பலம், ம். அது எப்படி மாறுபட்டு ஒவ்வொரு காலகட்டத்துக்குப்படி தன்னை வடிவமைச்சு கொண்டு மாறி வந்திருக்குன்றது முக்கியம். இப்போ ம். வந்து கம்ப்யூட்டர் எடுத்து கம்ப்யூட்டர் யுகம். இந்த விதத்துல பிள்ளைங்களுக்கு நெறைய வந்து தமிழ் வார்த்தைகளோ, அ இல்ல ஹிந்தி வார்த்தைகளோ கூட தேவையில்ல. எல்லாமே இங்கிலீஷ்ல படிச்சுக்கிறாங்க. அப்படி இருக்கிற கட்டத்துல, தமிழ் என்ன செய்திருக்கு, ஒவ்வொரு கணினின்னு கம்ப்யூட்டர வந்து பெயர் குடுத்திருக்கு. ம். இப்ப கீபோர்டுக்குன்னு தனியா வார்த்தை குடுத்திருக்கு. மவுஸுக்குன்னு தனியா வார்த்தை குடுத்திருக்கு. அப்படி வந்து ம். தன்னை அடாப்ட் பண்ணியிருக்கு. அப்படி ஆ. அப்படி வளர்ந்து வந்தனால தான் தமிழ் வந்து இன்னைக்கு நிலைச்சிருக்கு. இல்லன்னா நெறைய குடும்பம் இப்ப சான்ஸ்கிரிட் எடுத்துக்கிட்டோம்னா, ஏன் அழிஞ்சு போச்சு அப்படின்னா, ம். அதான் பழக்கவழக்கத்துல அது இல்ல. ஆ. பழக்கத்துல இல்லாதபோது அது அழிக்குது. அதே மாரி லத்தீன் எடுத்துக்கணும், ஹீப்ரு எடுத்துக்கணும். நெறைய மொழிகள் அப்படி வந்து அழிஞ்சு போயிருக்கு. அது அப்படி அழியாது இருக்காததுக்கு காரணம், அது ஒவ்வொரு காலகட்டத்துக்கு அப்படி தன்னை வடிவமைச்சிருக்கு. ம். மாத்தி அமைச்சிருக்கு. ம். புதிய புதிய வார்த்தைகள், சொற்கள எடுத்திருக்கு. எடுத்து தன்னை டெவலப் பண்ணிக்கிட்டு. இது தமிழ்ல உள்ள பிளஸ் பாயிண்ட். ம். இனி கரெக்ட். இந்திய நாலேஜ் சிஸ்டம்ன்னு நம்ம சொல்லும்போது, ஆ. அதுக்குள்ள ஒரு மொழிக்குள்ள பெருமையும் தவிர, வேற அந்த இடத்துல உள்ள அரசாட்சி, நீங்க சொன்ன போல, ம். அன்னைக்கு இருந்த மருத்துவயியல், ம். வான சாஸ்திரம், ம். அன்னைக்கு உள்ள கட்டிடக்கலை, அன்னைக்கு உள்ள மக்களுக்கான நிர்வாகத்திறன், இது எல்லாமே வித்தியாசமா இருந்தது. ம். அத நம்ம வந்து இன்னைக்கு நம்ம வந்து நெறைய வெஸ்டர்னைசேஷன்ல போனதுனால, நம்ம வந்து அததான் படிக்கிறோமே ஒழிய, ம். நம்ம பிள்ளைங்களுக்கு அத பத்தி நம்ம சொல்லிக் குடுக்கல. நம்ம அத பத்தி படிச்சுக்கல. இப்போ யாராவது சொல்லுவாங்க, இந்தியாவுல இருந்து ம். முக்கியமா சோழர்கள், ம். தே டிட் அ பிசினஸ். அவங்க வந்து பிசினஸ் வந்து கிரேக்கத்துக்கு கூட வச்சிருந்தாங்க. ம். கிரேக்க பெண்ண கல்யாணம் கூட பண்ணியிருந்தாங்க. ஓகே. அதே மாதிரி தமிழ்நாட்டு பெண்ணு வந்து கொரியாவுல போய் கல்யாணம் பண்ணியிருந்தா. ம். அந்த மாதிரிலாம் ஹிஸ்டரி இருக்கு. ம். அப்போ அன்னைக்கே கடல் சார்ந்த ஒரு பெரிய தொழில்ல அவங்க இருந்திருக்காங்க. ஆமா. ஈவன் கடல் கடந்து அ அதாவது தமிழர்களுக்கு வந்து இருக்கிறதுலயே ஒன் ஆஃப் பெரிய என்ன சொல்லுவோம்? கடல் படம் இருந்துச்சுன்னு வேற சொல்லுவாங்க ஆமா. அந்த டைம். சோழர்கள்ட்ட வந்து பெரிய கடற்படை ம். இருந்தது. அது வந்து அவனுக்கு ஒரு கடாரம் கொண்டான்னு ஒரு பேரு கூட இருந்தது ம். சோழருக்கு. ராஜேந்திர சோழனுக்கு. எதுக்காக அப்படின்னா, அது கடாரம்னு சொல்லும்போது இப்ப இருக்க இந்தோனேஷியா, ஆ. மலேசியா, ஆ. சிங்கப்பூர் இந்த நாடுகள்ல கடாரம்னு சொல்லியிருந்தாங்க அன்னைக்கு. சரி, சரி. இத தாண்டி அன்னைக்கு ம். அதாவது தென்சீன கடல்ல போகிற எந்த ஒரு ம். நாவான்னு சொல்றது வந்து கப்பல். ம்ஹ்ம். எந்த ஒரு கப்பலும் அவங்களுக்கு வரி குடுக்காம போ முடியாது. அந்த அளவு கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க. ஓகே. தென்சீன கடல் வரைக்கும். அதாவது கொரியா, வியட்நாம் வரைக்கும். ஸோ அந்த ம். அளவுக்கு ஒரு கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க. ஸோ அன்னைக்கு அவங்க எந்த டெக்னாலஜிய யூஸ் பண்ணாங்க. ம். அதுல சொல்லுவாங்க, முக்கியமா பிசினஸ்ல பர்மாலருந்து மரத்த ம். தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தாங்க. ம். அந்த மரத்த கப்பல்ல ஏத்தி கொண்டு வரல. கடலுக்குள்ள போட்டாங்க. ம். அங்க அதுங்க தமிழ்நாட்டுல கரைக்கு வந்து சேர்ந்துருச்சு. அந்த இடத்துல எடுத்துக்கிட்டாங்க. அது எப்படின்னா அண்டர் கரண்ட் கடலுக்குள்ள இருக்கிற நீரோட்டத்தை பார்த்து, அந்த நீரோட்டத்துல தக்கபடி அவங்க ம். பிசினஸ வடிவமைச்சுக்கிட்டாங்க. ம். அதனால கேரியிங் காஸ்ட் கிடையாது. அந்த மாதிரி ஒரு பிளான்ல இருந்தாங்க. ஓகே. இனி அவங்க ஒரு ஊருக்கு போம்போதும், ம். அவங்க என்ன செய்தாங்கன்னா, ஆமைய பார்த்து கத்துக்கிட்டாங்க. ஆமைய வச்சு ஆம் எப்படி? ஆமைய வந்து அவங்க விடுவாங்க. இப்ப வந்து ம். தமிழ்நாட்டுல விட்டாங்கன்னா, அந்த ஆமை எங்க போகுது? அத ம். வந்து அவங்க டேக் பண்ணி அன்னைக்கு கண்டுபிடிச்சுட்டாங்க. இந்த ஆமை வந்து ஓ! இதுல சிங்கப்பூர்ல கிடைக்குது.
இந்த சரி, பீரியட்ல சரி. இதுல வந்து இங்க கிடைக்குது அப்படின்னு. அப்போ அப்படி அது ஆ. எப்படி மூவ் ஆகுதுங்கிறத பார்த்து அதே மாதிரி இவங்க டிசைன் பண்ணிருக்காங்க அவங்க கடல் ரூட்ட. ஓகே. இது வந்து கடல் சாஸ்திரத்திலயும், ம். இது இல்லன்னா எக்ஸ்போர்ட், இம்போர்ட் பிசினஸ்லயும் ம். அவங்க வந்து எப்படி வாழ்ந்திருந்தாங்க அப்படின்றத சொல்லு. அதே மாதிரி பெரிய பெரிய கோயில்கள் நீங்க ஆ பார்க்கலாம். ஆக்சுவலி. தமிழ்நாட்ட எடுத்துக்கிட்டோம்னா, கோயில்கள் வந்து பெருசான ஒரு விஷயம். ம். இப்ப இவ்வளவு பெரிய கோயில்கள் எல்லாம் அவங்க எப்படி கட்டுமானம் பண்ண முடியுது? ஆமா. இன்னைக்கு இருக்க பெ மெக்க ஐட்டங்கள் இல்ல. இன்னைக்கு இருக்கிற சிமெண்டோ, இல்லன்னா ஒரு கலவையோ, கலவைக்கு தகுந்த ஆமா. மத்த எக்யூப்மென்ட்டோ இதெல்லாம் இல்ல. அது அந்த டைம்ல கிடையவே கிடையாது. கிடையாது. ம். அது ஆச்சரியமான விஷயம். தஞ்சாவூர் கோயில்ல இருக்கிற மேல இருக்கிற கல்லு ஆ. 80 டன். ஆமா. 80 டன் கல்லு தஞ்சாவூர் கோயில்ல மேல உட்கார்ந்திருக்கு. அத எப்படி ம். அவ்வளவு உசரத்துக்கு கொண்டு போனாங்க? 330 மீட்டர் அடி அளவுக்கு அத ம். எப்படி கொண்டு போனாங்க? அதுக்கு என்ன மாதிரி டெக்னாலஜி அவங்க பயன்படுத்துனாங்க? அப்போ நம்ம வந்து பெருமை பேசுவதற்காக அல்ல. அந்த இருந்து நம்ம படிச்சுக்கிறதுக்கு நெறைய விஷயங்கள் இருக்கு. அத நம்ம மறைச்சுட்டோம். நம்ம படிக்கல. நம்ம வந்து மாடர்னிட்டின்னு அந்த நேம் ஆஃப் மாடர்னிட்டி நம்ம வந்து அந்த பழைமைய மறந்துட்டோம். ஆ. ஆனா, இது வந்து கட்டடக்கலையில உள்ள வீரியம். அதனால நீங்க வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற விமானங்கள், கோயில்ல உள்ள ம். விமானங்கள பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்னும் பெருசு பெருசு. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் எடுத்துக்குவோம், தஞ்சாவூர் எடுத்துக்குவோம், அ ராமேஸ்வரத்த எடுத்துக்குவோம். எல்லா கோயில்லயும் உள்ள விமானங்கள் வந்து ரொம்ப பெருசு. அப்படி ஒரு கட்டடக்கலை அவங்கள்ட்ட இருந்தது. இது அதில உள்ள சிற்பங்களும் நெறைய வித்தியாசமா இருந்தது. ஆ. நார்த் இந்தியன் சிற்பக்கலை கூட அத வந்து கம்பேரே பண்ண முடியாது. அந்த மாரி இருந்தது. ஏன்னா, வட இந்திய சிற்பக்கலைக்குள்ள நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, யூ கேன் கெட் a சான்ஸ் ஆஃப் முகல் முகல் ம். as well as British. ஆ. பட் நாட் இன் சவுத் இந்தியா. சவுத் இந்தியா மேக்ஸிமம் இட் இஸ் a தமிழ் கல்ச்சர் பேஸ்ட். அதான் ஐ நீங்க அக்ரி. பார்க்க முடியும். ம். இனி 3வது ஒரு இடத்துல மருத்துவம். ஆ. சித்த வைத்தியம் ம். நீங்க சொன்னீங்கன்னா, சித்தர்கள் இருந்தாங்க. அந்த சித்தர்கள் வந்து மருந்து என்ன குடுக்கணும், என்ன நோய்க்கு என்ன பண்ணணும், இப்படிதான் அழகா எழுதி வச்சிருந்தாங்க. ஆ. ஒண்ணே ஒண்ணு அவங்க எழுதி வச்சது நெறைய ஓலைச்சுவடிகள் வந்து கிடைக்காம போயிடுச்சு. 1. அது 2வது குடும்ப வழியா நெறைய பிராக்டிஸ் பண்ணாங்க. ஆ. அந்த குடும்ப வழியா பிராக்டிஸ் பண்ணனால, அந்த குடும்பத்துக்கு தான் அது தெரியுமே ஒழிய, மத்தவங்களுக்கு அது தெரியாது. நெறைய இது வரைக்கும் ஏன்னா இந்த போகல அது. பிரிட்டிஷ் காலத்துல நெறைய அவங்க அழிச்சாங்க. பிரிட்டிஷ் வந்து இந்திய வைத்தியர்கள பிடிச்சு உள்ள சிறையில வச்சாங்க, அடிச்சாங்க, துவைச்சாங்க, நெறைய கொடுமைப்படுத்துனாங்க. ம். இப்படி பண்ணும்போது இந்திய பாரம்பரிய வைத்தியத்த நெறைய பேர் விட்டுட்டாங்க. இது ம். தென்னிந்தியாவுக்கு மட்டும் பொருத்தமில்ல. இந்தியா பூரா அப்படி வைத்தியம் வந்து இருந்தது வித்தியாசமா. திருவள்ளுவர் எழுதினதுலயுமே முழுசா இன்னும் கிடைக்கலன்னு தானே சொல்றாங்க. அது வந்து அதையுமே பாதி இது எரிச்சாங்க. இது கிடைச்சத வச்சு தான் அவங்க வந்து இப்போ இது சொல்றாங்கன்றாங்க. ஆமா. இனி திருவள்ளுவர் நீங்க சொல்லும்போது வந்து இலக்கியத்துக்கு நான் வாரேன். ம். இப்ப மருத்துவத்த பொறுத்தமட்டில, ம். மருத்துவத்துல வந்து இவ்வளவுக்கு வளர்ச்சி இருந்தது. ம். இன்னைக்கும். எங்க வீட்லயும் ஒரு எண்ணெய் இருக்கு. ஆ. ஒரு விரல வெட்டிக்கிட்டு தான் ஜாயின் பண்ணிக்கணும். அந்த அளவுக்கு அந்த எண்ணெய் போகுது. ஓகே. ஆனா, அது எங்க வீட்ல வெடிப்போம். எங்க ஊர் பக்கத்துல உள்ள சிலவங்களுக்கு மட்டும் தான் குடுப்போம். ஆ. ஏன்னா எங்களுக்கு அந்த லைசென்ஸ் கிடையாது. ஆ. அதனால அது ஒண்ணு. ஒரே ஒரு வைத்தியர் இருந்தாரு. அவருக்கு பாரம்பரியமா நாங்க வடிச்சு அத குடுத்துட்டு இருக்கோம் மக்களுக்கு. அது சேவை மட்டும் தான். மத்தபடி இதுல வந்து ஒரு நோ கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இல்லையா? இதே மாதிரி நெறைய பேர்ட்ட நெறைய மருந்துகள் இருக்கு. ம். அது வந்து வெளிய தெரியாம போயிடுச்சு. இன்னைக்கு நம்ம வந்து வயித்து பிரச்சனை வந்ததுன்னா, உடனே நம்ம இதுக்கு போறோம். கேன்சர்ன்னு சொல்றோம். ம். இதுக்கெல்லாம் டெய்லி நீங்க வந்து ஒரு சாதாரண மருத்துவ சாப்பாடு, உணவே மருந்து அப்படின்ற மாரி தமிழ் கல்ச்சர்ல ஆ. இருந்தது. அது அதுல எந்த சாப்பாடுலயும் மருந்து கலந்து தான் இருந்தது. ம். கீரைய சாப்பிடணும் ம். இல்லையா? மத்தபடி எந்த ஆகாரத்த எப்ப எடுத்துக்கணும். இதெல்லாம் ஒரு டிசிப்ளின் இருக்கணும். அத இன்னைக்கு நம்ம மறந்துட்டோம். அதனால நெறைய நோய்கள் புதுசு புதுசா வந்துருக்கு. ம். ஸோ அத சொல்லிக் குடுக்கணும் குழந்தைகளுக்கு. சொல்லிக் குடுத்து அத ரிவைவ் பண்ணணும். இது ஒரு ஏரியா. ம். ஸோ கட்டடக்கலை எடுத்துக்குவோம். இத எடுத்துக்குவோம். இனி இலக்கியத்துக்கு வருவோம். ம். இலக்கியத்துக்கு வரும்போது, பழைய காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டுல நீங்க பார்த்தீங்கன்னா, தொல்காப்பியம்னு சொல்லி தமிழ் மொழிக்கு கிராமர் புக் ஒரு 6000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்காங்க. ஓ! ஸோ அப்போ வந்து நெறைய மொழிகள் தோன்றாத ஒரு காலத்திலேயே அதுக்கு ஆ. வந்து கிராமர் ம். வந்துருச்சு. இப்போ ம். கிராமர் வரும்போது, அந்த எப்படி இருக்கணும்? அந்த மொழிக்கு உள்ள ம். அ அளவு எப்படி இருக்கணும்? மாத்திரைகள் எப்படி இருக்கணும்னு ஹிந்தியில சொல்லிக் ம். குடுக்குற மாரி, அதெல்லாம் அதுல வந்து அப்போ வந்து நிர்வகிச்சுருக்காங்க கரெக்ட்டா. ம். 6000 வருஷத்துக்கு முன்னாடி. இனி அடுத்தால டெவலப்மெண்ட் நீங்க பார்த்தீங்கன்னா, பரந்த சிந்தனை. அன்னைக்கு இருந்த எழுத்தாளர்கள் ஒரு பரந்த சிந்தனை. ம். இப்ப திருவள்ளுவர் எடுத்துக்குவோம். ஈரடி. 2 லைன்ல தான் அவரு பாடுனாரு. ஆமா. நாலடியார் 4 லைன்ல தான் பாடுனார். ம். அப்படி அவங்களுக்குள்ள ஒரு கிராமர வச்சுக்கிட்டு 2 அடி உள்ளனா 7 வார்த்தைக்குள்ள இந்த உலகத்துல உள்ள ஒரு அழகான ஒரு பொருள அதுக்குள்ள புதைச்சு வச்சிருந்தாங்க. இல்லையா? ம். ஒரு நல்ல ஒரு அத வந்து திருக்குறள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க,
133 அதிகாரங்கள்னு சொல்லி ஒவ்வொரு அதிகாரத்தையும் ம். 10, 10 பாட்டுன்னு சொல்லி அத பெருசா வச்சிருந்தாங்க. அத வந்து 3 விதமா பிரிச்சுக்கிட்டாங்க. அகத்துப்பால், பொருள்பால், காமத்துப்பால். ம். அதாவது அகம்னா வீடு, ம். வீட சார்ந்த இது. பொருள், பிசினஸ், ம். காமத்துப்பால், உறவு. ம். இத பத்தி. இந்த 3யும் பத்தி அவர் வந்து அவ்வளவு எழுதியிருக்காரு. அதே மாதிரி ஔவையார் எடுத்துக்கிடுவோம். ஆ. அவங்களுக்கு தக்கபடி எழுதியிருக்காங்க. ம். இப்படி ஒவ்வொரு ஆளும் இன்னைக்கு யுஎன்ல வச்சிருக்காங்க இல்லையா? யாதும் ஊரே யாவரும் கேளீர். ஆ. ஆமா. தி வேர்ல்ட் இஸ் ஒன். எஸ். சரியா? அது வந்து தமிழ்ல எழுதப்பட்டது. அது ஒரு ம். கவிஞர் எழுதுனது தான் அவங்க அங்க எடுத்துக்கிட்டாங்க யுஎன்ல. ஸோ அந்த அளவுக்கு அதுக்கு ஒரு ஒரு இது இருக்கு. மொழிக்கு ஆளுமை இருந்தது. அன்னைக்கு இருந்த லிட்டரேச்சர் அவ்வளவு நல்லா இருந்தது. இட் ம். தமிழ பொறுத்தமட்டிலும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, சங்கத் தமிழ். ம். சங்கம் வளர்த்தாங்க அப்படின்னு. ஆமா. மதுரை தான் 3வது தமிழ் சங்கம் இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல லெமூரியால இருந்ததுன்னு சொல்லுவாங்க. 2வது ஆமா. குமரி கண்டத்துல இருந்ததுன்னு சொல்லுவாங்க. 3வது தான் மதுரைக்கு வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ம். அந்த தமிழுக்கு உள்ள லிட்டரேச்சர் அன்னைக்கு இருந்த புலவர்கள் வெளியூர்ல இருந்தெல்லாம் வந்து அங்க பாடுனாங்க. ம். அந்த மொழிய பற்றி தர்க்கவாதம் பண்ணாங்க. ம். இது நீங்க பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல இருக்கிற அளவுக்கு தர்க்கவாதம் வேற எங்கேயும் நீங்க பார்க்க முடியாது. டிபேட்ன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ம். ஆமா. இன்னைக்கு நீங்க சாதாரணமா பார்த்தீங்கன்னா, ஒரு டிவில ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆமா. தர்க்கவாதத்த நீங்க பார்க்க முடியும். அதே மாதிரி எந்த ஒரு கோயில்ல நிர்வா ப ஃப ஃபங்ஷன் இருந்தாலும் கூட, அதுல நீங்க பார்க்கலாம் தர்க்கவாதம் கட்டாயம் இருக்கும். ம். ராமன் செய்தது சரியா, தவறான்னு சொல்லி கூட பேசுவாங்க ஒரே ஆமா. கோயில்ல உட்கார்ந்து. ராவணன் தான் பெரிய ஆளுன்னு சொல்லி பேசுறவங்க பேசுறாங்க. அப்படியா? அந்த அளவுக்கு ஒரு சிந்தனை வீச்சும், அதான் அடுத்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனை கூட ஏத்துக்கிட்டது ம். பக்குவமும் அந்த அளவுக்கு மக்கள தயார் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ம். மொழி வளர்ச்சியில. ஸோ அதனால தான் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா, பெரியாரையும் பேசுறாங்க. ம். அதிக தமிழ் கோயிலுக்கு போறவங்களும் தமிழ்காரங்களா தான் இருக்காங்க. ஒரு பக்கம் கோயில்ல பேசுறாங்க, ஒரு பக்கம் கோயில மறுத்த ஆமா. பெரியார ஏத்துக்கிறாங்க. ஏன்னா, அது 2க்கும் உள்ள சிந்தனை அவங்களுக்கு கிளாரிட்டி இருக்கு. ம். எதுல எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி. கரெக்ட். அதான் அதுல உள்ள பிளஸ் பாயிண்ட். இந்த அளவுக்கு லிட்டரேச்சர் வந்து வளர்ந்திருக்கு. ம். இனி டிராமா அடுத்த லிட்டரேச்சர்ல அடுத்த கட்டத்த எடுத்துக்கிட்டீங்கன்னா, டிராமா, இப்ப சினிமா. அதுலயும் முடிந்த வரைக்கும் சினிமா. அவங்க வந்து கோல் வச்சு தான் இருக்காங்க. ஒரு ம். நல்ல படங்கள் எடுக்கணும்னா, அந்த மாரி எடுக்க முடியும் அப்படின்ற மாரி ப்ரூவ் இது பட்டாசுன்னு ஒரு படம் இருந்துச்சு. அதுல வந்து அடிமுறை கலைய வந்து ஆமா. நல்லா ஆமா. காமிச்சாங்க. குமரி மாவட்டத்தில உள்ள அடிமுறைகள தான் ஆ. நானும் இந்த மாவட்டத்த சேர்ந்தவன் தான். முக்கியமா குமரி மாவட்டத்தில நாடார்கள்ட்ட தான் வர்மாஸ்தலம் இருந்தது. ஆ. ஆ அதுல வந்து மரவங்குடியிருப்பு அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த சரி, இடத்துல தான் இது சரி. போகும். நெறைய பேருக்கு சொல்லிக் குடுப்பாங்க. ம். இப்ப இப்ப அத இன்னைக்கு வெளியில அது இன்னும் நெறைய வரல. கொண்டு வரல. ம். பட் எங்க சின்ன வயசுகள்ல ம். கோயில்ல வந்து கட்டாயம் வர்மம் காட்டிக் குடுப்பாங்க. சரி, சரி. குஸ்தி, ஆ. அடிமுறை, ஆ. வர்மம் கோயில்ல வந்து காட்டிக் குடுப்பாங்க. கோயில்ல வந்து சரி, பிள்ளைங்க சரி. பெர்ஃபார்ம் ம். பண்ணுவாங்க. ம். ம். வாள் எடுத்து வெட்டுவாங்க. இல்லன்னா ம். கத்தி எடுத்து வெட்டுவாங்க. வெட்டும்போது எப்படி தற்காப்பு பிணிக்கணும் அப்படின்னது கோயில்ல ஆணும், பெண்ணும் டெமாண்ட் பண்ணுவாங்க. ம். டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. இது கம்பல்சரியா இருக்கும் எல்லா ம். கோயில்லயும். ம். ஓகே. ஆனா அது இப்போ மறைய போச்சு. ஏன்னா இன்னைக்கு ஆமா. படிக்கிறதுக்கு ஆள் இல்ல. ம். அதான் இப்ப இந்திய கலைகள நம்ம திருப்பி கொண்டு வரணும்னு சொன்னா, இவன் வந்து சொல்லுவான் இந்தியன் நாலேட்ஜ் சிஸ்டம்னு சொல்றது, இந்த மாரி உள்ள நாலேட்ஜ நம்ம பழையபடி பிள்ளைங்களுக்கு படிச்சு ம். குடுக்கணும். அதுல வர்மம் படிச்சவங்க வந்து நீங்க இந்த படம் பார்த்திருப்பீங்க. 7ஆம் அறிவுன்னு ஒரு தமிழ் ஆ. படம் பார்த்திருப்பீங்க. இல்லன்னா வந்து இந்த ஆமா. ஹிந்திலயும் கூட வந்தது. அதுல வந்து அவரு நோக்கு வர்மத்த வந்து ம். சொல்லிக் குடுப்பாரு. இந்த நோக்கு வர்மம், படுவர்மம், பட்டு வர்மம்னு வர்மத்துல நெறைய வகை இருக்குன்னு ம். சொல்லுவாங்க. அதையும் அதுல இந்த படத்துல காட்ட முடிஞ்சிருக்கு. அதுல மருத்துவத்தையும் நல்லா காமிச்சிருந்தாங்க ஆமா. ஆக்சுவலா. அதனால ம். நமக்குன்னு ஒரு மருத்துவம் இருந்தது. ம். நமக்குன்னு ஒரு லிட்டரேச்சர் இருந்தது. ம். நமக்குன்னு ஒரு கட்டடக்கலைகள் இருந்தது. இதெல்லாம் நெறைய மறைஞ்சு போச்சு. ஏன்னா இன்னைக்கு உள்ள பிள்ளைங்களுக்கு இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமா ரோல் ப்ளே பண்றாங்க. அந்த ஆமா. இன்ஃப்ளூயன்ஸ் நெறைய வெஸ்டர்ன்ல எடுத்துக்கிறாங்க. ஆக்சுவல். அந்த வெஸ்டர்ன்ல தான் ஏதோ நல்லா இருந்ததுன்னு. ஒவ்வொரு நாட்டுக்கும், ஒவ்வொரு பாரம்பரியத்துக்கும் ஒரு வகையான கலை உண்டு. ம். அந்த கலை வந்து அந்த ஊர்களுக்கு தக்கபட டெவலப் ஆயிருந்தது. ம். இப்போ யுனானி மருத்துவத்த எடுத்துக்கணும் முஸ்லீம்கள்ட்ட ஃபேமஸ். அது வந்து ம். அதுவும் நல்ல மருத்துவம் தானே. அதுவும் தப்புன்னு சொல்ல வரல. பட் நம்ம மொழியில, நம்ம இடத்துல நமக்கு தெரிஞ்ச இத நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லிக் குடுக்காம விட்டுட்டோம். விட்டாச்சு. ஆமா. அதுதான் பிரச்சனை. அத திருப்பி இந்த பிள்ளைங்க வந்து இது ஒரு வாய்ப்பு. அத பயன்படுத்திக்கணும். பழையபடி படிக்கணும். ம். முக்கியமா சாப்பாட்டு முறையில நம்ம ரொம்ப மாறணும். இந்த ஆ. ஓகே என்னைக்காவது ஒரு நாளு நம்ம வந்து ஒரு சாப்பாடு ஆசைக்கு சாப்பிடுறது ஒண்ணு. ம். பசிக்கு சாப்பிடுறது ஒண்ணு. 2 வித்தியாசமா. அது ஆசைக்கு சாப்பிடுறது என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்டுக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஆனா பசிக்கு சாப்பிடும்போது அது வந்து ஆரோக்கியமான உணவா இருக்கு. ஆமா. அதுக்கு முன்னாடி எண்ணெய் எல்லாமுமே கூட மாட்ட வச்சு அந்த இதுல வச்சுக்கலாம். உலக்கையில வச்சு இந்த இதுல ஆமா, ஆமா. எடுப்பாங்க. ஆமா. அத இப்ப இப்போ எங்க வந்து கோல்ட் பிரஸ்ன்னு சொல்லி விலை ஏத்தி ஏத்தி விக்காங்க. விக்கிறாங்க. ஆமா. இப்ப எங்க ஊர பொறுத்தமட்டிலும் அ. எங்க ஊரு சின்ன ஊரு தான். ம். ஆனா
அங்க எல்லா ஜாதிக்காரங்களும் இருந்தாங்க. செட்டியார்களும் இருந்தாங்க. ம். அது என்ன நீங்க சொன்ன மாரி செக் ம். எங்க தோப்புக்குள்ளயே இருக்குது. ம். இன்னையும் தோப்புக்குள்ள இருக்குது செக். ஆள் இல்ல. ஆ. இத யூஸ் பண்றவங்க இல்ல. ஆனா செக் அப்படி நாங்க வச்சிருக்கோம். எங்களுக்கு அழிக்க வேண்டாம் அப்படின்னு. ம். ஸோ அது வந்து நாட்டு முறை ம். பயன்படுத்துனாங்க. அதே மாரி நம்ம ஊரு கல்ச்சர் மட்டும் இல்ல. இதுல இன்னொன்னு இருக்கு. நம்ம ஊர் உயிரினங்கள். முக்கியமா கால்நடைகள். நீங்க எடுத்துக்கங்க ஒரு ஜெர்சி பசுவ எடுத்துக்குவோம். இல்லன்னா நம்ம ஒரு பசுவ எடுத்துக்குவோம். ம். 2க்கும் உள்ள பால்ல இருக்கிற தன்மையே வேற. ஆமாமா. அது உண்ம. அது நமக்கு ஒத்துக்கவே செய்யாது. அத நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். நம்ம பசுவ நம்ம இதெல்லாம் நம்ம ம். அழிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆமா. ஏன்னா அதுக்கு வந்து பால் குறைவா கிடைக்கணும் ஆமா. அப்படின்றதுக்காக நம்ம வந்து அத வந்து பேண வியாபாரத்துக்காக மாட்டேங்கிறோம். வேண்டி இப்ப வெளியில இருந்து வியாபாரத்துக்காக கொண்டு வரோம். மாறிட்டோம். ம். இது வந்து என்ன செய்யுது நம்ம ஒரிஜினாலிட்டியே அழிச்சிருது. ஆமா. நீங்க ஒரு கோயில்ல எடுத்துக்கங்க. பழைய காலத்துல. ஒவ்வொரு கோயில்லயும் மேல உள்ள கும்பத்துல என்ன வச்சிருந்தாங்க? ஆமா. நெல்லு, நெல்லு, பயிறு மணி, அதெல்லாம் பயறு இதெல்லாம் வச்சிருந்தாங்க. ஏன் வச்சிருந்தாங்க? அத அந்த பாதுகாத்து இடத்துல வச்சிருந்தாங்க. ஆ 7 வருஷத்துல 10 வருஷத்துல ஒரு வாட்டி தான் அத எடுப்பாங்க. எடுப்பாங்க. எப்ப ஆமா. எடுப்பாங்கன்னா, எடுத்து வச்சு மாத்துவாங்க. அதான் கும்பாபிஷேகம்னு சொல்றாங்க. ம். 12 வருஷத்துக்கு ஒருக்கா கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க. ம். ஏன்னா, அந்த 12 வருஷம் வரைக்கும் அது வந்து நெல்லு கெடாம இருக்குது. ம். அன்னைக்கு ஒரு மெத்தட் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல. 12 வருஷம் வரைக்கும் அந்த விதைகளுக்கு அந்த உயிரூட்டம் மாறல. ஆமா. அது கெட்டு போகாம இருக்குது. இப்ப என்னதுன்னா, அந்த ஊர்ல ஒரு பெரிய பிரச்சனை வந்ததுன்னா, ம். பின்னாடி அந்த நெல்ல எடுத்து நம்ம பழையபடி அக்ரிகல்ச்சர் பண்ணிக்கலாம். அப்படின்றதுக்காகட்டு கோயில்ல வந்து ஒரு கருவறையா யூஸ் பண்ணாங்க. இன்னைக்கு அந்த மாரி ஒரு டெக்னாலஜியே கிடையாது. அதனால 12 வருஷம் வரைக்கும் ஒரு விதைய நம்ம சேமிக்க முடியுமா? இன்னைக்கு நெறைய பயிருக்கு டிஷ்யூ கல்ச்சர்னாங்க. அதுன்னு சொல்லி பயிருக்கு விதையே இல்லாம போயிடுச்சு. ஆமா. அதனால என்ன ஆகுது? நம்ம வந்து ஒரு பிசினஸ் காரன ம். டிபெண்ட் பண்ண டிபெண்ட் ஆகுது. ஆமா. ஆமா. அதெல்லாம் ஹைபிரிட் விதை இன்னைக்கு பிசினஸ்காரவங்க தான் குடுக்குறாங்க. வச்சுறாங்க. இதுக்கு காரணம் என்ன? நம்ம பாரம்பரியத்த மறந்ததுனால. ம். இப்ப நமக்குன்னே உள்ள விதைகளோ, நமக்குள்ள தானியங்களோ, ஆமா. நம்ம ஊர்ல உள்ள விவசாய பொருட்களோ, ம். நம்ம வந்து பேணியிருக்கணும். கரெக்ட் தான். அத பேணுறது தான் இப்ப நம்ம இந்த இது இந்தியன் நாலேட்ஜ் சிஸ்டம் மூலமா நம்ம அத பழையபடியா ரிவைவ் பண்ணணும். ம். இல்லாம இந்தியன் நாலேட்ஜ் சிஸ்டத்த ஜஸ்ட் ஒரு பேப்பரா எடுத்துட்டு, படிச்சுட்டு, பிள்ளைங்க பரீட்சை எழுதினோட மறந்துட்டாங்கன்னா, அது மறந்துட்டாங்க. வேலையே அர்த்தம் இல்ல. கிடையாது. கரெக்ட் தான். அத வந்து எடுத்துட்டு, லைஃப்ல எவ்வளவுக்கு யூஸ் பண்ண முடியுமோ, அவ்வளவு யூஸ் பண்ணணும். அதாவது நமக்குள்ளதுல அப்பவுமே பேங்கிங் சிஸ்டம் வந்து கோவில்ல வரி கட்டி, ஆமா. அந்த இதெல்லாம் அப்பவுமே பேங்கிங் சிஸ்டம் உண்டு. இவங்களுக்கு. அது எல்லாமே இப்போ வந்து மாடர்ன் கல்ச்சர்ன்னு சொல்லி கொண்டு வராங்க. ஆனா அதெல்லாமே முன்னாடியே நம்ம இந்தியன் ஹிஸ்டரியில நெறைய விஷயம் இதெல்லாம் இருந்திருக்கு. அதுவும் தமிழ் சைடுல இதுல நெறைய விஷயத்துக்கான ஃபவுண்டேஷன் தெரியுது. அத இப்போ இப்போ உங்க காலேஜ்ல கொண்டு வர்றதுக்கு என்னலாம் பண்ணலான்ற ஐடியாவும் உங்கள்ட்ட தான் இல்ல. கேட்கலாம். ஆக்சுவலா பேங்கிங் இப்ப நான் வந்து எங்க சின்ன வயசுல நாங்க ம். படிக்கும்போது சஞ்சய் கானி ஒரு சிஸ்டம் வச்சிருந்தாங்க. ம். மத்திய அரசாங்கம் வந்து ஒரு சப்போர்ட் குடுத்து சஞ்சய் கானி குரூப் இருந்தது. ம். ஸ்மால் சேமிப்பு ம். பிள்ளைங்களுக்கு. டெய்லி வந்து 5 பைசா, 10 பைசா, ரூ. 1 ரூ. 2 வரைக்கும் போடலாம் அதுல. ம். அந்த மாதிரி. நான் அதுக்கு லீடரா இருந்திருக்கேன். கணக்கு வழக்கு எழுதியிருக்கேன். ம். எழுதி அத அந்த பணத்த கொண்டு வந்து பேங்க்ல டெபாசிட் பண்ணுவோம். அந்த மாதிரி நாங்க வச்சிருந்தோம். இப்ப அதே மாதிரி பாம்பே பொறுத்தமட்டுல பெரிய பிரச்சனை இடம். ம். இப்ப நான் வந்த பிளேஸ்ல இருந்தே இங்க வந்து காலேஜ்ல நெறைய மாடிஃபை பண்ணியிருக்கிறேன். இதுல ஒண்ணு வந்து ஸ்கூப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. காலேஜ் ஸ்டூடண்ட் கோஆப்பரேட்டிவ் ஸ்டோர். ம். இதுல கொண்டு வரணும்னு ஒரு ஆசை. ம். 2வது சேமிப்பு திட்டம். ம். ஆனா இன்னைக்கு உள்ள பிள்ளைங்கள்ட்ட சேமிப்பு திட்டம்னு சொல்லும்போது, நீங்க எவ்வளவு காசு வைக்க முடியும்? அது ஒரு சிக்கல். அன்னைக்கு இருந்த மக்களுக்கு ம். ரூ. 100 சேமிக்கிறது வந்து பெரிய பணம். ரொம்ப பெரிய விஷயம். இல்லையா? இன்னைக்கு வந்து ஒரு பிள்ளை வந்து ரூ. 500 பணத்த ஒரு நாளைக்கு செலவழிச்சுட்டு போகும்போது, அந்த ரூ. ஆமா. 100 பணத்த வச்சு பேசி கரெக்ட். பிரயோஜனம் இல்ல. அதனால தான் அது அழிஞ்சு போச்சு. 2வது ஸ்கூப்ஸ் வந்து கொண்டு வரலாம். அது உண்மதான். அது என்ன வகைன்னா, புத்தகங்கள் முக்கியமா. ம். இப்போ ஒரு பப்ளிஷர் வந்து ஒரு புக்கு விற்பனை பண்றாரு. அதுல வந்து ஒரு கோஆப்பரேட்டிவ் மூலமா நம்ம அப்ளை வச்சு பண்ணோம்னா, ஒரு 35% 40% நமக்கு வந்து டிஸ்கவுண்டட் பிரைஸ் கிடைக்கும். ம். அது பிள்ளைகளுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இது வந்து ஸ்கூப்ஸ்ல உள்ள அட்வான்டேஜ். ம். இனி அவங்களுக்கு தேவையான நோட் புக்கு, பென்னு, பென்சிலு, ம். ரப்பர் இது தேவையான ஐட்டங்கள். ம். ஸ்டூடண்ட்ஸ்க்கு என்னெல்லாம் தேவைப்படுமோ, வெளிய போய் வாங்குறத விட 30, 40% இங்கன்னே டிஸ்கவுண்ட்ல டிஸ்கவுண்ட்ல குடுக்கலாம். நம்ம இந்த ஸ்கூல்ஸ் மூலமா குடுக்கலாம். 2 குழந்தைகளுக்கு அதே நேரத்துல என்னன்னா, அந்த ஆளுமைய வந்து அவங்க படிப்பாங்க. ம். எப்படி அத நிர்வகிக்கிறது? நிர்வாகம் பிசினஸ் எப்படி பண்றது? ம். அதையும் அதோட சேர்த்து படிப்பாங்க. இப்ப நாங்க படிக்கும்போது அதெல்லாம் நாங்களே நடத்திட்டு இருந்தோம். ம். அது இப்ப இல்ல 1985லயே நான் சொல்றேன். ம். காலேஜ்ல வந்து நம்ம கோஆப்பரேட்டிவ் ஓகே, ஸ்டோர் ஓகே. வச்சிருந்தோம். ஆ. வச்சு அத நடத்தணும். சூப்பர். ஓகே. அதுக்கும் பிள்ளைங்களுக்கு வந்து இது பண்ணாங்க. செலக்ட் பண்ணுவாங்க. ம். அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி செலக்ட் பண்ணி 2 பேரும் ரொட்டேஷன்ல வந்துட்டே இருப்பாங்க. 2 பேரும் அன்னைக்கு இருந்து நடத்துவாங்க. ம். இந்த மாசம் இவங்க 2 பேரும் நடத்துவாங்க. அடுத்த மாசம் அடுத்த 2 பிள்ளைங்க நடத்தும். ஸோ கணக்கு வழக்கு அந்த 2 பிள்ளைங்களையும் பார்த்துக்கிறோம். ம். அதனால ஒரு காலகட்டம் முடியும்போது, ஒரு வருஷம் முடியும்போது குறைஞ்சது 25, 30 பிள்ளைங்களுக்கு அந்த நிர்வாகம் வந்து பிசினஸ் பண்றது எப்படின்றது கண்டுபிடிச்சுட்டாங்க. ம். அதான் இன்னைக்கு அதாவது சொல்றாங்கல்ல. அதான் இந்த ஆமா, பார்ட்னர்ஷிப் ஆமா. இந்த இன்னைக்கு எப்படி வந்து வொர்க் 8 பண்றது? வருது. ம். நம்ம ம். புது கல்விக் கொள்கையில அத கொண்டு வந்துருக்காங்க.
ஆன் த ஜாப் ட்ரெய்னிங்ன்னு. ம். வெளிய போய் படிக்கிறதுக்கு சொல்றாங்க. நம்ம அன்னைக்கு வந்து காலேஜுக்குள்ளே சின்ன சின்ன ஏதோ அமைப்புகள் அப்படி பண்ணி ம். குடுத்தாங்க. அது இருக்குது. அதனால இன்னைக்கு வந்து நாலேட்ஜ் சிஸ்டம்னு ஒரு சப்ஜெக்ட் நம்ம படிக்காம, அத வந்து வாத்தியார்கள், ஆசிரியர்கள் வந்து பிள்ளைங்களுக்கு மன அளவுல போதிக்கணும். அத மன அளவுல சொல்லிக் குடுக்கணும். அது முக்கியம். அந்த நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். ஸோ அது கொண்டு வரதுக்கு நம்ம லாங்குவேஜ எப்படி ப்ரமோட் பண்றது? காலேஜ் லைக் காலேஜ் அளவுல. ஓகே. தமிழ் மொழிய எப்படி நீங்க ப்ரமோட் பண்றதுன்னு கேட்கிறீங்களா? ஏன்னா இப்ப தமிழுக்குள்ள நம்ம ஆர்க்கிடெக்சரா இருக்கட்டும், மெடிசினா இருக்கட்டும், இது இப்ப நம்ம சொல்லிக் குடுக்கணும்னா, தமிழ் கல்ச்சர் மேல ஒரு தமிழ் இன்ட்ரெஸ்ட் தமிழ் வரணும். படிக்கணும். ம். படிச்சா தானே வரும். ஆ. தமிழ் படிக்கிறது ரொம்ப வருத்தப்படமான விஷயம். உங்கள பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க தமிழ் பேசுறீங்க. ஆ. பாம்பேல இருந்ததுக்கு முன்னாடியும். ஆனா நான் பார்க்கும்போது நெறைய பேருக்கு பிள்ளைங்களுக்கு தமிழே தெரியாது. ஆமா. பிரச்சனை. வீட்லயே மராட்டி தான் பேசுறாங்க. இல்லன்னா வீட்லயே ம். ஹிந்தி தான் பேசுறாங்க. அப்படிதான் அந்த பிள்ளைங்களுக்கு தமிழ் படிக்கிற வாய்ப்பு இல்ல. ம். அந்த மாரி ஆக்கிட்டாங்க. இப்போ வர அது வழியில ஒண்ணு வீட்ல இருந்து ம். ஆரம்பிக்கணும் முதல்ல. ஆமா. ஆக்சுவலா வீட்ல இருந்து வீட்ல முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஆரம்பிக்கணும். ம். 2வது கல்லூரிய பொறுத்தமட்டிலும் இதுக்காக வேண்டி என்ன செய்யலாம்? பிள்ளைங்க நெறைய பிள்ளைங்க இருந்தாங்கன்னா, அவங்களுக்குள்ள ஒரு அசோசியேஷன் மாதிரி கொண்டு வந்து, அதுல வந்து வாரத்துக்கு ஒரு முறை யாராவது ஒரு ஆள் பேசுறது. அவங்களுக்குள்ளயே. ம். ஒரு ஆள் பேசுறத மத்தவங்க கேட்கணும். உரையாடல் வச்சுக்கலாம். ம். ஒரு டிபேட் வச்சுக்கலாம். ம். அந்த மாரி டெவலப். அப்போ அவங்களுக்கு தேடல் வரும். ஏன்னா இது 4 புக் அவங்க படிப்பாங்க. 4 விஷயத்த படிப்பாங்க. அப்ப அந்த குழுவுக்கு நம்ம லாங்குவேஜ டெவலப் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இது முதல் கட்டம். ம். இனி அடுத்தால அத பத்திய விழிப்புணர்வ மத்தவங்களுக்கு கொண்டு வரது. அது வந்து அந்த கல்ச்சரல் ஃபெஸ்டிவல்ஸ் அவங்க ம். செலிப்ரேட் பண்றது. அதுக்குள்ள நகை, உடை இதெல்லாம் அவங்க பண்ணிட்டு வந்து மத்தவங்களுக்கு வந்து ம். காட்டுறது. ம். இப்படி வரும்போது மத்தவங்களும் நல்ல இன்ட்ரெஸ்ட் எடுத்து வருவாங்க. இப்ப ம். பரதநாட்டிய கலைய எடுத்துக்குவோமே. ஆ. நல்ல கலை இல்லையா? ஆமா. அப்ப அந்த இத வந்து எங்க கல்லூரியில நடக்கிற சில ஃபங்ஷன்ல, ம். முக்கியமா தமிழ் சங்கம்னு வரும்போது, அன்னைக்கு வந்து அவங்க ஆ. பரதநாட்டியம் டான்ஸ் எல்லாம் வச்சா, மத்த பிள்ளைங்க படிக்க வரலாம். அதுவும் படிக்க சொல்லிக் குடுக்கலாம். சொல்லிக் ஆ. குடுக்கறதுக்கு நம்ம வந்து ஆள் ஏற்பாடு பண்ணணும். இப்படி கலைய மெதுவா ம். டெவலப் பண்ணணும். இந்த சண்டே கிளாஸஸ் அது மாரிலாம் அந்த வச்சு மாதிரி பண்ணலாம். கரெக்ட். அதே மாதிரி வர்மம் நீங்க சொன்ன மாதிரி வர்மம், ஆ. இது தற்காப்பு கலை. ம். களரின்னு சொல்றாங்க கேரளால. தமிழ்ல வந்து ம். சிலம்புன்னு சொல்லுவாங்க. ஆ. சிலம்பாட்டமோ, இல்ல குஸ்தியோ, அடிமுறையோ இது வந்து இதையும் தற்காப்பு முறைன்னு சொல்லிக் குடுக்குறதுக்கு பதிலா ஆமா. இங்க அதிலயும் அடிமுறையிலே நெறைய நெறைய விதத்த தானே இப்போ ஜூடோ, அக்கிடோலலாம் ஆமா, ஒரு பாட்டா இருக்குது. ஆமா. அதுனா உண்மதான். அதான் அடிமுறை ஒரிஜினல் வந்து தமிழ்நாட்டுல இருந்து வந்தது. அத கொண்டு வந்து ஆமா. பிள்ளைங்களுக்கு சொல்லிக் குடுக்கலாம். அதுலருந்து ஒரு போர்ஷன் ஆ, பிரிச்சு தான் இப்போ வேற வேற கலைய கொண்டு வந்திருக்காங்க. ஆனா உண்மதான். வேற ஆ. ஆர்க்கிடெக்சர் எப்படி கொண்டு வரது? அங்க உள்ள லைக் தமிழ் ஆர்க்கிடெக்சர்ல அப்பமே லைக் இந்த ஜாயிண்ட்ஸ், பிளாக்கேஜ் வச்சு கரெக்ட்டா ம். பண்றது எப்படி? அன்னைக்கு அதெல்லாம் வந்து ஆ அ கான்கிரீட் இல்லாத இடத்துல கூட அவங்க வந்து மாடி வீடுகள் ம். கட்டுனாங்க. மா எர்த்குவேக் ப்ரூஃபா இருந்துச்சு அப்பவே. ஆமா இருந்தது. ம். அதுக்கு வந்து அவங்க சுண்ணாம்பும், பதநீரும், ம். முட்டையும் ம். அதாவது கடுக்கா எடுப்பாங்க. பதநீர்ல உள்ள ஆ. கொலைய வெட்டி கடுக்கா பால் போட்டுப்பாங்க. அந்த பாலு கூட பதநீர் சேர்த்து, அது கூட சுண்ணாம்பு மிக்ஸ் பண்ணி, அதோட மண்ணு சேரும்போது அது சாந்து வருது. அந்த அது சாந்துல அப்படியே தான் அவங்க ஒட்டிக்குமா? மிக்ஸ் பண்ணாங்க. ஆமா. ஓ! அது இன்னைக்கும் சிலவங்க அப்படி வீடு கட்டியிருக்காங்க. ம். இப்போ நீங்க கடற்கரைய ஒட்டி நீங்க பார்த்தீங்கன்னா, சிமெண்ட்ட விட இதுதான் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன்னா, சிமெண்ட் வந்து எரோஷன் ஆகும். ஆ. கிளைமேட். ஆமா. எறும்பு வந்து பிரச்சனை ஆகும். பட் இந்த ம். குதிசாந்தன்னு சொல்லுவாங்க. இது வந்து கிடையாது. சரி, சரி. சுண்ணாம்போட சேர்ந்து பண்றது. பதநீரோட ம். சேர்த்து. ஓகே, ஓகே. அதனால பழைய கட்டடங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த கட்டடம் தான். அந்த பசைக்கு வந்து அதுக்கு உள்ள ஒட்டுதன்மை வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த முட்டை, ம். அ கடுக்கா, ம். இது பதநீர், சுண்ணாம்பு. அதோட ஓகே. மண்ணு. இதுதான் அவங்க பண்ணியிருந்தாங்க. இது எல்லாத்தையும் நம்ம இப்போ தமிழ் தெரிஞ்ச பிள்ளைகளுக்கு சொல்லிக் குடுக்குறது கொஞ்சம் ஈஸி. ஈஸி. ஆனா தெரியாதவங்களுக்கு இந்த இதெல்லாம் எப்படி மட்டும் சொல்லிக் இல்ல, அத பயன்படுத்தணும் இல்லையா? ஆ. அடுத்த கட்டம் அது பயன்படுத்தணும். இன்னைக்கு நம்ம என்ன செய்றோம்? மாடி வீடு தான் இருக்கு. டைல்ஸ் போட்டா தான் நல்லா இருக்கு. நம்ம தல வந்து பழைய காலத்துல என்ன வச்சிருந்தாங்க? மொழி இருந்தாங்க. சாணி போட்டு மொழி ஆமாமா. இருந்தாங்க இல்லையா? இப்ப அதுக்கு பவுடர் வருது. ஆமா. என்ன அது சொல்ல? பவுடர் வருது. அந்த மாரி மாறிடுச்சு. ஆமாமா. இப்போ நம்ம வந்து மாடர்னிட்டி அப்படின்னு நம்ம பேர்ல நம்ம நெறைய விஷயங்கள வந்து மறந்துட்டு போயிட்டோம். ஆமாமா. அத கொஞ்சம் ரிவைவ் பண்ணணும். அதுக்கு இப்போ பிள்ளைங்களுக்கு வந்து சொல்லிக் குடுக்கணும். சொல்லிக் குடுத்த போல பிள்ளைங்க வந்து ஃபாலோ பண்ணணும். அது இல்லையா? ஆமா. ரொம்ப முக்கியம். கரெக்ட் விஷயம். இல்ல அதுல மிச்ச லாங்குவேஜ்காரவங்களுக்கும் நம்ம எப்படி சொல்லிக் குடுக்குறது? அதுக்கான வழி என்ன இல்ல இருக்கும்? முதல்ல நம்ம அத பிராக்டிஸ் பண்ணி நம்ம டெவலப் பண்ண பின்னாடி தான் மத்தவங்களுக்கு வந்து அதுல வந்து ஒரு ஆசை வரும் இல்லையா? ஆமா. நீங்களே பிராக்டிஸ் பண்ணாத போது மத்தவங்க அத வந்து எப்படி ஃபாலோ பண்ணுவாங்க? இல்ல அது இப்ப கரெக்ட் நம்ம தான். வைத்திய முறை இருக்குது ம். இல்லையா? எனக்கு தெரியும். விஷத்துக்கு ஒரு நல்ல மருந்து. ம். முள்ளு முருக்கைன்னு சொல்லுவாங்க. ஆ. ஆமா. இந்த முள்ளு முருக்கைய எடுத்து அ அடிச்சு ஆ. ஜூஸ் எடுத்து
2 திருநீர் மட்டும் தான் எங்க அம்மா கோயில்லேருந்து போடுவாங்க. போட்டு ஓகே. குடுத்துருவாங்க. விஷக்கடி போயிடும். ஓ! இவ்வளோதான் மருந்து. ம். அதுமாரி மேக நோயின்னு சொல்லி செக்ஸுவல் டிசீஸ் ஆக்சுவலா. ம். அது கூட மருந்து குடுப்பாங்க என் வீட்ல. ஓகே. நானும் ஹஸ்பண்ட், ஒய்ஃப் 2 பேருக்கும் குடுப்பாங்க. ஓகே. ஸோ மருந்து இருந்தது. ம். அது ஒரு குடும்பங்களுக்கு பிறகு தலைமுறை மாறும்போது அத வந்து பிராக்டிஸ் பண்ணல. ஆம். இன்னைக்கு உள்ள தலைமுறை அத கேட்கறது ரெடி இல்ல. அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் தான் போறாங்க. அது அமெரிக்கா போய் ஒரு புக்கா வந்துச்சுன்னா இப்ப அது கேட்கறாங்க. கேட்பான். இந்த மாரி அதுன்னு அதான் ஒண்ணு பிரச்சனை. இப்ப அப்படி ஆயிருச்சு. அங்க நமக்குள்ள இத புக்காக்கி அங்க சொல்லிக் குடுக்காங்க. இங்க படிக்க முடிய மாட்டேங்குது யாருக்கும். அதான் பிரச்சனை. இனி சாப்பாடு வந்து ரொம்ப புரோட்டீன் வேணும். அந்த மாரி ம். சாப்பாடு வேணும். ம். இந்த மாரி சாப்பாடு ஓட்ஸ் ஆமா. சாப்பிடுங்க. அதெல்லாம் வந்து ஒரு வகையான போலி. ம். உங்க ஊர்ல என்ன விளையுதோ, தனக்கு ஒரு நாட்டுல நம்ம ஊர்கள்ல என்ன விளையுதோ, அத சாப்பிட்டு தான் கரெக்ட்டா வாழ முடியும். டச் வுட் மை ஃபாதர் இஸ் நவ் 100 இயர்ஸ். ஓ! வாவ்! ஆ அ. அவருக்கு சாப்பிட்டதுல வேற ஒண்ணுமே இல்ல. நான் பார்த்ததுல நெறைய நடந்திருக்குதா. ஆ. ஹி இஸ் அ ஃப்ரீடம் ஃபைட்டர். நெறைய நடந்திருக்குதா. டெய்லி எப்படியும் ஒரு 10 கிலோமீட்டர் நடப்பார். ம். அதே மாரி 3 நேரம் தான் சாப்பிடுவார். அந்த ம். டிசிப்ளின் கரெக்ட்டா 8:30க்கு சாப்பிடுவார். 1 மணிக்கு சாப்பிடுவார். ராத்திரி ம். 8:30க்கு சாப்பிடுவார். அதுக்கு மேல அவருக்கு டைம் கிடையாது. இடையில வந்து ஒரு டீ மட்டும் குடிப்பார். வேற எந்த பழக்கமும் இல்ல. வீட்ல சாதாரணமா பொங்குன சாதமும், மீனோ, கறியோ அந்த ம். சாப்பாடா சாப்பிட்டாரு. வேற எதுவுமே ஸ்பெஷலா சாப்பிடல. ஸோ ஹி இஸ் லிவிங். ஸோ வி கேன் சீ ம். அது மாரி நெறைய பேர் நம்ம பார்க்கலாம். இல்லையா? இப்ப அன்னைக்கு இருந்த உணவு பழக்கம் என்ன? அவங்க பெரிய புரோட்டீன் வச்சும், நான்வெஜ் ரொம்ப வச்சு சாப்பிட்டாங்க. இல்ல மீன் சாப்பிட்டுருப்பாங்க. அந்த மத்தபடி டைம்ல நான்வெஜ் மூட எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. தூக்குறவங்களுமே வீட்டு சாப்பாட சாப்பிட்டு அதான் தானே சாப்பிட்டாங்க. சட்டி நெறைய வீட்டு சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிட்டு தான் அத சாப்பிட்டாங்க. தூக்குனாங்க. ஆமா. அவங்கள்ட்ட அப்பவுமே அந்த தெம்பு இருந்துச்சு இருந்தது. அதுக்கு. இன்னைக்கு இல்லையே. இன்னைக்கு இல்லாததுக்கு காரணம் நம்ம உணவு முறை தான். நமக்குள்ள கல்ச்சர் நம்மளே விட்டுட்டோம். விட்டுட்டோம். அதனால. விட்டுட்டோம். அதான் அந்த ஹைபிரிட் வருத்தப்பட வேண்டிய விஷயம். சாப்பாடுல அந்த இது இல்ல. வருத்தப்பட வேண்டிய விஷயம் வந்து நம்ம அத ம். பேணல. நம்ம பார்த்துக்கணும். அதான் ஒரு விஷயம். ஓகே சார். தேங்க் யூ சார். இன்னைக்கு இந்த இதெல்லாம் பேசுனது நல்லா இருக்குது. வேற சரி நெறைய நானும் விஷயம் முடிஞ்ச கேட்க அளவுக்கு தமிழ்ல முடிஞ்சுச்சு. பேச முயற்சி பண்ணியிருக்கிறேன். ரொம்ப நன்றி. ஓகே சார். நன்றி. தேங்க் யூ சார். ஓகே.